இன்றைக்கு 2 நாட்களுக்கு முன்பு திருச்சியில அன்பில் மகேஷ் அதே மரக்கடை பகுதியில அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. அதுக்கே எங்களுக்கு இதே விஜய் அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு பாருங்க. கூட்டம் ஒன்றும் விஜய்க்கு மட்டும் வரல, எங்களுக்கு வருது. எங்களுடைய முதல்வரோ துணை முதல்வரோ கலந்துகிட்டாங்கன்னா இதை விட கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க கூட்டம் லட்சணத்தை தான் இதுல பாத்துருக்கோமே, கரூர்ல பாத்துருக்கோமே. எப்படி காலி சேரோட கிடந்துச்சு, வந்தவங்க மழை பெய்யும் ஏறி போய்கிட்டு இருந்தான். 3 லோடு வண்டியில கூட்டிட்டு வந்தது. இந்த மாதிரி மக்கள் ஒரு 5 பைசா செலவு இல்லாம தன்னெழுச்சியா வந்தாங்க. கூட்டம் கூடுறோம்னா அவங்களுக்கு ஆட்டம் கண்டுட்டாங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா பண்றது, நம்ம ஆள் இல்லாத சொத்த ஆட்டையை போட்டுடலாம், இந்த தமிழ்நாட்டை நிரந்தரமா நம்ம குத்தை கட்டுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மக்கள்ல பேராதரவு பெற்ற ஒரு ஆள் வந்துட்டாப்லயே, எங்க நம்ம ஆட்சிக்கு உழ வச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதுதான் உடனுக்குடனே கூட்டம் போட்டு 4ஆம் தர பேச்சாளர்களை வச்சு கிருஷ்ணமூர்த்தி, சத்யா அமுதாவா ஏதோ அது மாதிரி பேர் ஆளுகளை வச்சுட்டு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுகளை வச்சுக்கிட்டு சும்மா வசப்படிக்கிட்டு தெரியுறாங்க.